வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. வெல்கம் பேக். நிறைய சாதிச்சிருக்காரு. இப்போ சரி, நீ சோதிக்கிறத விட்டு விஷயத்துக்கு வா. விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா விவோ T4 அல்ட்ரா வந்து 38,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. பேங்க் ஆஃபரோட 35,000 ரூபாய் வாங்கலாம். 38,000 ரூபா ஃபோன் 35,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபரோட பார்க்கறதுக்கு மேசிவாக இருக்குது. விவோ T3 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது கேஸே இல்லாமல் சூப்பராக இருக்குதேப்பா. டிமென்சிட்டி யூஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் 9300 யூஸ் பண்ணது இல்லடா. வீடியோ எடுக்கும்போது பண்ணீங்கல்ல, நான் எங்க வாங்கினேன்? அப்ப வட்சன் கையில இருந்தது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. ஏய், லாக்கிங் போஸ்ட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிராத. சும்மாவே ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாரு, முதல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து அந்த அளவுக்கு சுமாருங்க. விவோ V50 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தாங்க இருக்கு. சரி விடு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஹாப்டிக் ஃபீட்பேக் இதுக்கு அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியும். V50லே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சேட். ஸோ இதை இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து பெரிஸ்கோப் 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா வந்து வச்சுருக்காங்க. ஓகே. அதை தவிர வந்து டெலி மேக்ரோ அப் டு 10x 20x வரைக்கும்லாம் போகலாம். ஆனால் 15 சென்டிமீட்டர்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகே. 9300 ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இன்டென்சிவ் யூஸராக இருந்தால் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். 2 மில்லியன் வந்து ஸ்கோர் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்டேட் பஞ்சாயத்து என்னன்னு தெரில. அது ஒன்று சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் வந்து 3 OS அப்டேட்ஸு 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் வந்து 2 OS அப்டேட்ஸு 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் போட்டிருக்கு. இதில் எது உண்மை? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க, அதான் உண்மை. தெரியலையே. ப்ரீஃபிங்லேயும் இதுலேயும் வந்து 2 OS அப்டேட் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து 3 OS அப்டேட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா கிட்ட கொடுத்தா இந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய எடுப்பார். எடுக்கலாமா? ஆனால் இது 15 சென்டிமீட்டர்லேருந்து இவ்வளோ இந்த மாதிரி வருமானு ட்ரை பண்ணுவோம். எப்படி எடுத்துருக்காங்க? ஃபோட்டோ மேக்ரோ ட்ரை பண்ணுவோம். அவன் வாட்ஸ்அப் தான் சொன்னான்ல, இவன் ஒரு பூச்சி விட மாட்டான் காலு. இல்லை, இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து 10x போனால் வருமானு எனக்கு டவுட் தான். புரியுது இல்லை? ஆமாம், அது மேபி பூச்சை பிடிச்சி ஒரு மாதிரி நசுக்கி வச்சிருப்பாங்க போல. நகராத எங்கேயும், அப்புறம் எடுத்துப்பாங்க. அப்படி. ஆமாம். ஓகே. இது நத்திங்ல எவ்வளோக்கு போகும்? நத்திங்கும் நல்லா எடுக்கும். அது வந்து எவ்வளோ 10 சென்டிமீட்டர். அதுவும் 15 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். இல்லை அதுவும் 10 சென்டிமீட்டர். ஆமாம், இதுதான் 3A ப்ரோ வந்து 10. 3A வந்து 15. ஆமாம். ப்ரோ வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இதை தான் வந்து அவங்க ஹைலைட் கேமரா தாங்க மெயினாக ஹைலைட்டை சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா தான் வந்து ஹைலைட்டை சொல்கிறாங்க. டிஸ்பிளேல வந்து 1.5K பேனல் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வாட்டி LPDDR5 RAM இருக்குது. அப்புறம் 256GB தான், 128GB கிடையாது. ஸோ 256 512 இருக்குது. UFS 3.1 தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் கேமரா வந்து IMX921. இது வந்து ஓரளவுக்கு நல்ல சென்சர் தான். இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கொஞ்சம் பரவாயில்ல. என்னக்கு இந்த ஜிபோர்டில் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா நம்ம மாற்றி வச்சிருக்குது. உள்ளே போயிட்டு வெயிட்டேஜ் நல்லா இருக்கு. ஆனால் பிடிக்க நல்லா இருக்கு. டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. அப்போ இந்த டிசைன் இன்னும் சூப்பரா இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை. அதேதான். இது வந்து மேட் ஃபினிஷ். ஓ, அப்படி இது சொல்றீங்களா? இந்த கலர். ஓ, இது மூன் லேண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லியா? இது ஏதோ ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அந்த ஒன்று தான் தம்பி பறவையா? அந்த மாதிரி வட்சனாச்சு. அஜித் புது கலர். அஜித் தான் வட்சன்றாரு. கரெக்ட். ஃபீனிக்ஸ் பரவானா எங்க வட்சன் தான். இந்த வாட்டி வந்து IP68 ரேட்டிங்ஸ்ல இருந்து IP64க்கு போயிட்டாங்க. ஆமா, பேக்வர்ட்ல போயிட்டு வாட் a massive downgrade. அது டவுன்கிரேட் இல்ல, ரேங்க்ல தான இம்ப்ரூவ்மென்ட்னுவீங்க அந்த மாதிரி. சோ வெயிட் வந்து 192 கிராம்ஸ் வந்து வெயிட். 7.4 வருது தர மாட்டறாங்களே. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், NFC இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. சோ 38,000 8/256, 40,000 வந்து 12/256, அப்புறம் 42,000 வந்து 12/512. அந்த நல்லா தானே இருக்கு. லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. கேவலமான லைட்டிங். அந்த இடத்துல லைட்டிங்கே கிடையாது. வாழ மரம். இந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும்னா ரிவ்யூ வீடியோ வந்து இன்னைக்கு நைட் வருது. என்ன ஒரு பைசெப்ஸ் எங்க? இது என்ன இடம்? அவனோட ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட், சைடு பாக்கெட் பாரு. சைடு பாக்கெட். ஓகே. நல்லா தாங்க இருக்கு.
ஓகே. ஆனா இதுல என்னன்னா ஜெய்ஸ் ஆப்டிக் கிடையாது. விவோ V50 வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும். ஆனா பெரிஸ்கோப் கேமரா ஜெய்ஸ் கிடையாதா? ஜெய்ஸ் இல்லாமையே இந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னு போட்டிருக்கு. மோஸ்ட்லி காசுக்காக தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரா இருக்கு அவ்வளோதான் இருக்கு. இப்போ ஏன்னா போன வாட்டி வந்து 50 MB ஃப்ரண்ட் கேமரா இருந்துச்சா, இப்போ வந்து 32 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்கோம். அப்படி பரவாயில்ல, பவுடர் போட்டிருக்கு. ஆமாம்மா, நான் இத்தனைக்கு பவுடர்லாம் டிசேபிள் பண்ணியிருக்கேன். இருந்தேவா? ஆஹா, என்ன ஸ்மூத்தாக இருக்கீங்க. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர் 3000 ரூபா பேங்க் ஆஃபர், HDFC SBI ஆக்சிஸ் கார்ட்ஸுக்கு வந்து பேங்க் ஆஃபர். அப்படி இல்லைன்னா அப் டு 5000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. 9 months நோ காஸ்ட் EMI இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜூன் 18ஆம் தேதியிலேருந்து சேல் போகுது. ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோ. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 1200 Hz. 1200 சொல்ல வேண்டியதுதான். 120 Hz இருந்தா சரி. ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆல்வின் சில்வர்ஸ்டர். Bro, I read in an article that the team of about 300 members who worked for liquid glass design for iOS 26 along with UI UX design lead was fired from Apple for leaking pictures and softwares. It received a heavy backlash as it was not properly implemented in all levels. இதெல்லாம் நம்பலாமா இல்ல ஃபேக்கா? நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபேக் இந்த மாதிரி இது போட்டுக்கிட்டு. ஃபேக் ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய பேர் போட்டு 300 பேரெல்லாம் ஃபயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ முதல்ல அதை லான்ச் பண்ண முடியும்? வேலைக்கே ஆகுது. ப்ராஜெக்ட் கோட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நிறைய ஃபேக் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நம்ம என்ன கொடுக்கலாம் தெரியுமா? இந்த மாதிரி லீக் பண்ணதுக்காக ஃபைன் போடலாம். அப்படி இல்லைன்னா சேலரியை கட் பண்ணிடலாம் 2 மாதத்துக்கு. அப்படி வேணா பண்ணிட்டு போகலாம். திரும்ப அப்போ 2 மாதம் சேலரி கட் பண்ணால் எல்லாருக்கும் ஜாலியாக இருக்குமா என்ன? திரும்ப பண்ண பயப்படாதான் செய்வாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, சொல்ல போனால் இப்போ தான் சட்டையை பிடிச்சி இன்னும் புளிஞ்சு பெட்டராக வரணும் அவுட்புட், இல்லாட்டி நான் அடி வெளுத்துருவேன் அப்படின்னு மாதிரி இருக்கும். சும்மா who falsely claimed to be an Apple employee. அது வந்து அது ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. யாராவது நான் தான் இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் பண்ணேன், என்னையே ஃபயர் பண்ணாங்க. அது பேரடி. கரெக்டாக வந்து பேரடி அக்கௌண்டா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேரடி அக்கௌண்ட் சும்மா வேணும்ட்டே வந்து கலாய்ச்சிட்டு. ஓகே. இல்லை, ஆனால் இதையும் ஒரு நியூஸாக ஒருத்தன் போட்டிருக்கேன். இதை வந்து இவங்க இந்த மாதிரி போட்டு வைரல் ஆக்குறது சரியான தலைவலியாக இருக்குடா. வர சோஷியல் மீடியா எப்படி இருக்கு பத்தியா? இப்போ க்ரோக் கிட்ட போயிட்டு எல்லாரும் மண்டிட்டு கேட்டாங்க ஆல்ரெடி. உடனே க்ரோக் என்ன சொல்லுவாங்க? உடனே அது என்ன பண்ணுவோம்? அதுக்கு இன்டர்நெட்ல இருக்க டேட்டா வச்சு தான் சொல்ல தெரியும். யா he is one of the Apple employee. நம்ம 4 பேர் வந்து நம்ம 4 பேர் சேர்ந்து இது ட்ரூ அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் போட்டா குராக் அதெல்லாம் எடுத்துட்டு ஆமா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அதை கவர் பண்ணியிருக்காங்க உண்மைன்ற மாதிரி. யாருங்க பேக்லாஷ் தான் இந்த இன்ஃபர்மேஷனை போட்டிருக்காங்க. டிசைனர் ஃபயர்ட் அமிட். இந்த டிசைனரை வந்து இந்த யூஐக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கல, அதனால பேக்லாஷ் ஆகி ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரிய பெரிய பப்ளிகேஷன். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற இருக்கும் இன்ஃபர்மேஷன். அவனே சொல்றான் தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சட்டரிக்கல் ட்வீட் அப்படின்னு. பட் ஐ ஹவ் பீன் an Apple user for past 20 years அப்படின்னு போட்டிருக்கான். என்னையா நடக்குது இங்க? முதல்ல ட்வீட் போடும்போது ஒரு நியாயம் வேணும். ஜோக்னா மேல ஃபர்ஸ்டே போடணும். நான் சும்மா தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டு தான் போடணும். பாதி இந்த கான்டெக்ஸ்ட்ல படிங்க. சில இதுல வந்து பாரடினே வரும். அந்த பாத்துங்க பாரடி அப்படின்னு போட்டு பேட் அக்கவுண்ட்னே வரும். அது ஓகே வாட்ஸா. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து இன்டர்நெட்ல சொல்ல போறீங்கன்னா கண்டிப்பா அதுல ப்ராப்பரா சொல்லணும். இல்லாட்டி அது வந்து பெரிய அளவுல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி பிரச்சனை உருவாக்கிடும். அவன் இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்கான் பாத்தீங்கன்னா, thrilled to announce I'm starting a new role as head of shimmering 1px border at Samsung. They really loved what they saw at WWDC and I'm excited to bring knowledge on this Galaxy team. Galaxy teamல கல்லால அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. We are currently recruiting for following roles on design team: lead text obfuscator, background blur technician, glass and fur consultant. இதெல்லாம் பார்த்து கூடயா இது காமெடி இல்லடா? கரெக்ட் இல்ல. ஆனா வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கணும். இல்லாட்டி அவன் எப்பயுமே நான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்பப்போ. என்ன இந்த ரயில்வே இது எப்படி தெரியுமா இருக்கு? ட்ராக்ல அப்பப்போ கல் வச்சு விளையாடுவாங்க. இவன் இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படி இருக்கு. பப்ளிக் வந்துட்டேன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது ஃபர்ஸ்டே நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆமாங்க, நான் ஜோக்கு சொல்லலையே. நான் இவ்வளவு பெரிய பப்ளிகேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஆளை சொல்றேன்டா. அவன் இதை பண்றான்னா சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்றேன். இவன் இப்படிதான் பண்ணுவான்லாம் சொல்லக்கூடாது. எல்லா பப்ளிகேஷனும் தெரியுமா, யாராவது ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணிட்டா அது அப்படியே நியூஸ்
அப்படியே மாற்றி அப்படியே பப்ளிஷ் பண்ண யார் ஃபஸ்ட்டு நீ பப்ளிஷ் வேணா இப்படி போனேன் ஆல் ஆஃப் அ சடன் இது Samsung won by challenging Apple in EU and they have won 50% share of Apple. Now Samsung is $1.5 trillion company. Our sources. Trust me bro. If you are looking for experts in blur, glass liquid, grass or for UI space, let me know. பையன் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? எல்லா இடத்துலையும் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஒன்று இல்லை சரியா, அதனால் எதுக்கும் எந்த ரிட்டர்னும் வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் மெனக்கெட்டு உட்காந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி யாராவது உட்காந்து வீடியோ போடுவாங்களா? இப்போ டெலிகிராமு ட்விட்டரு எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, ட்விட்டர்லேயும் நீ ப்ரீமியம் வச்சுருந்தேன்னா உன்னோட இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சுன்னா உனக்கு மானிட்டைசேஷன் உண்டு, நிறைய பே வரும். பரத்லாம் நீக்கு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா 20K 30K லைக்ஸ்லாம் போச்சுன்னா ஒரு ட்வீட்டு அதன் மூலமாகவே உனக்கு $50 $100 வரலாம். அப்போ ஒரு வீடியோ போட்டு கிடைக்கிற ரெவன்யூவோட அதிகம் சொல்லப்போனால். ஸோ பாரு அப்போ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவன் லூஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பான், எல்லாரும் வந்து அதை லைக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க கடைசியாக போட்டான். Bless all of you who recognized this as satire. I have been enjoying the puns. I have been an Apple user for the past 20+ years. This is the worst UI I have ever seen. I hope they tweak it. To be perfectly transparent, this is overwhelming my notification now, so I am putting the thread on mute. டே மொழி நீ மூடுற ரீசன் என்னன்னா டெவலப்பர் பீட்டாடா இது. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது பெரிய தப்பு. இதுக்காகவே நான் டிம் குக்கோட கட் பண்ணி விட்டுருவேன். ஆமாம், ரீசன் என்னன்னா டெவலப்பர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். நாங்க என்ன பண்ணுவோம்னா டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரொஃபைல் வரும். வாட்ஸா இப்போ வருண் வந்து இது டெவலப்பருக்காக பே பண்ணியிருந்தாருன்னு வையேன், வருணுக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா அவர் அக்கௌண்ட் டெவலப்பர் அக்கௌண்ட்டுங்கிறனால டெவலப்பர் ப்ரொஃபைல் வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பீட்டா வரும். இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா லேட்டர் ஸ்டேஜஸில் என்னாச்சுன்னா இந்த டெவலப்பரோட ப்ரொஃபைல் வந்து நிறைய பேர் மனசு வந்து வெளில கொடுப்பாங்க வச்சுக்க அப்படின்னு. ஸோ அந்த டெவலப்பர் ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டதுலேருந்து டே ஒன்னே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இது ஆப்பிளுக்கு லாபம் தான், எல்லாரும் டெஸ்ட் பண்ணி இப்போ டேட்டா கொடுத்துட்ருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க, இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுங்க, அது நல்லது. ஆனால் ஒரு காண்டு இருக்கும் தெரியுமா, எங்களுக்கும் ஆப்பிள் மேலே சில கோவங்கள் இருக்குங்க. அதுக்கு இவ்வளோ கேவலமான வன்மம்லாம் இருக்காது. ட்விட்டரில் போய் எங்கே பார்த்தாலுமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது வந்து வேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு வந்திருக்கிறது. டெவலப்பர் பீட்டா 1 டெவலப்பர் பீட்டா 1 எப்படி இருக்கும்? இப்போ டெவலப்பர் பீட்டா 1க்கு அப்புறமா ஒரு 5 பீட்டா கூட அவங்க பிளான் பண்ணலாம். அடுத்த பீட்டாலே அவங்க பிளர் பண்ணலாம். இப்போ கண்ட்ரோல் சென்டருக்கு பேக்ரவுண்டை பிளர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் ட்ரேக்கு பேக்ரவுண்டை பிளர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு காசின் பிளரில் ஒரு சின்ன சேஞ்சு, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறிடும். ஒருத்தன் மட்டும் உசாரா இருந்திருக்கான். ஃபேக்ட் செக் எல்லாம் வந்து மீடியா அவுட்லெட் ஃபால்ஸ் ஃபார் சட்டரிக்கல் நெக்ஸ்ட் போஸ்ட். ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் வந்து உஷாராயிடுவாங்க. செவரல் இந்தியா மீடியா அவுட்லெட்ஸ் தான் போட்டிருக்கான். அசிங்கம். இந்தியா மீடியாவுக்கு இதுதான் வேலை. என்ன சார் வேலை? இதுதான் சார் வேலை. ஒரு ஏஜென்சிரா திடீர்னு ஒரு மெயில் வந்தது, வாட்ஸனுக்கு காமிச்சேன், சிரிக்கிறான் வாட்ஸன். ஒரு ஃபோன் கொடுப்பாங்களா அவங்க, அந்த ஃபோன் அதெல்லாம் உனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஃபோன் கொடுப்பாங்க. அந்த ஃபோனை பற்றி நீ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணோம். அந்த ஃபோன் தாங்க வாழ்க்கையே. அது வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறிடும் எல்லாருக்கும். நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க மாதிரி ஒரு கண்டென்ட் நீ பண்ணணும் ஷார்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோனை பற்றி நீ கண்டென்ட் பண்ணுறனால உன்னோட சேனல்ல அந்த போனை பத்தி பேச போறதுக்கான 15 நாளைக்கு முன்னாடி இருந்தே நீ வேற எந்த பிராண்டை பத்தியும் பேசக்கூடாது. அந்த போனை பத்தி பேசினதுக்கு அப்புறமா ஒரு 15 நாளைக்கும் வேற எந்த பிராண்டை பத்தியும் பேசக்கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க? எனக்கு தெரிஞ்சு டிரான்சியன் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தலையில எல்லாரும் மிளகா அரைக்கிறத தான் நான் பாக்குறேன். இது வேற ஒரு பிராண்டு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் சேனலை குத்தகைக்கு எடுத்துப்பாங்க. இதுல கீழே என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டியோர். சரி, அந்த ஒரு மாசத்தோட காசை அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம தான் கேட்கணும் போல. கோட்டியோர் வேலை 2 கோடி கொடுத்துருங்க. நான் வந்து என் மனசாட்சியே விற்கிறேன் மொத்தமா. அதனால வந்து ஒரு 2 கோடி கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு இருக்கும். நான் ரிட்டையர் ஆறேங்க. பாய். ஆமா, நியாயம் தானே? எப்படி இருக்கு? இவ்வளவு நாளா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணுவோமா? இவங்க நோகாம வருவாங்களாம், வந்துட்டு அவங்க பிராண்டை பத்தி மட்டும் நான் பேசணுமா? அதுவும் ஒரு மாசம் ஃபுல்லா வேற எந்த பிராண்டை பத்தி நான் பேசவே கூடாதான்? சரி, இப்போ பேசலாம், அதெல்லாம் ஓகே. சப்போஸ் ஃபோன் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம பண்ணலாம் வச்சு. நான் வெயிட் பண்றேன் வாட்ஸா. இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோன் நிஜமாவே நல்லா இருந்ததுங்கிறதுக்காக நான் போட்டதுக்கு ஒரு பையன் எப்படி கமெண்ட் போட்டிருந்தானா, அதுக்கு தான் நான் சொல்றேன். அது நல்லா இருந்தாலும் நான் போட்டேன். என்ன இது இப்ப சொல்லு, நீ விஷயத்துக்கு வா. நல்லா இருந்ததுன்றனால தான் இந்த போனை பத்தி நான் பேசவே செஞ்சேன். போனர்னாலையும் நம்ம GT30 Pro பத்தி பேசியிருப்போம், நானும் தனியா பேசியிருந்தேன். எதுக்காக பேசினேன்? நல்லா இருந்தனால தான் பேசினேன். இந்த போன்ல GT30 Proவையும் இப்ப என்ன சொல்லிட்டாங்க சிம்பிளா,
இன்ஃபினிக்ஸ் GT30 Pro டிக்கெட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி சரி. இப்போ இந்த ஃபோன்ஸை பத்தி பேசுனதும் ஏதோ இன்ஃபினிக்ஸுக்கு வந்து இன்னும் கூவிட்டு இருக்கீங்க, இன்ஃபினிக்ஸை ப்ரோமோட் பண்றீங்களான்னு கேட்குறான். இப்போ என் கேள்வி என்னன்னா, இங்க காசை கொடுத்து பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்காங்க. நீ என்ன சொல்ற? இப்போ ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்ப நேர்மையான முறையிலே ஒரு ஃபோன் நல்லா இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம டெய்லி கவர் பண்ணலாமேன்னு சொல்ற. சும்மா ஒரு ஃபோனை பத்தி 2 சேனல்ல 2 வீடியோ போட்டதுக்கே இவ்வளவு கேள்வி வருதுன்னா, நீ சொன்ன மாதிரி டெய்லி ஒரு பார்ட்டா எடுத்துனா ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் வேற லெவல், டிராப் டவுன்ல டாகிள்ஸ் மாத்த முடியுதுங்க, ஏங்க தீம் ஸ்டோர் ஒர்க் ஆகுதுங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு அப்ப கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க சாதாரணமா பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிங்கிற காசு கொடுத்து பண்ணா கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம இந்தியன் மீடியா மாதிரி ஏதோ ஒரு லூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்துட்டு உட்காந்து சீரியஸா உள்ள வந்து டைப் பண்ணிக்கின்னு அப்புறம் வந்து இதுக்கு கீழே கான்டெக்ட்லாம் கொடுப்பாங்க. ஒரு காலத்துல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லிஃப்ட்ல போகும்போது கூட யாராவது ஏறினாங்கன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்டு லைஃப் மாறினவங்களும் இருக்காங்க, லைஃபே நாரி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டிம் குக்கும் கோவப்பட்டு ஃபயர் பண்ணிட்டார் போல அப்படிலாம் உட்காந்து கான்டெக்ட்லாம் எடுத்து பயங்கரமா டைப் பண்ணி கடைசியில் பார்த்தா அது ஃபேக். ஆமா, அதெல்லாம் படிச்சு ஷேர்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஃபேக்ட் செக் இது ஃபேக் அப்படின்னாருன்னா நீ வந்து இந்த மீடியாக்கு எதிரானவன் அப்படின்னு அந்த ஒரு இது வருமே, ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் அழுவார்ல அழுவாரு, அந்த இதுதான் போடணும் போல இனிமே. மொத்தம் ஒரு 2 கோடி ரூபா. அது வேற லெவல். அந்த பையன், அந்த குட்டி பையன் இல்ல, நான் குட்டி பையன் இல்ல, 40 வயசு 40 வயசு. சரி, அவர் குட்டியா இருந்தாரு. சரி, இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ ஒரு 2 கோடி ரூபா கேட்டுட்டு சேனல் அடமான வச்சிடலாம். கரெக்டா? நல்ல எனக்கு ஒரு 50 லட்சத்துக்கு கொடுத்துருங்க. பத்தியா, அவனோட நீ பயங்கரமான ஆளா இருக்கு. சரி, ரைட்டு. சரி, ஆண்ட்ராய்டு 16 ஸ்டேபிள் அப்டேட் வந்துருச்சு. ஆனால் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வரல. ஸோ இது வந்து QPR பீட்டால ஸோ இப்போதைக்கு QPR பீட்டா இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வரும். ஆமாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் மெட்டீரியல் 3 அந்த மெட்டீரியல் 3 தான் ஆக்சுவல் டர்னிங் பாயிண்ட்டு. பேட்டரி லைஃப் மாறிடும். உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருங்க. நல்லா இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த ஊபர் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு உனக்கு? நான் ஊபரே இல்லையே என்கிட்ட. வேற எதுக்கெல்லாம் வரும் தெரியல. அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது வந்து ரைட் ஷேரிங் அண்ட் ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் ரெண்டுமே என்கிட்ட இல்லை. இந்தியாவில் எத்தனை பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இந்த ஓப்போ இவன்லாம் வந்து ஜொமேட்டோ கூட பண்ணிடுவாங்க. OnePlus ஒரு வாட்டி பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் பண்ணா லாக் ஸ்க்ரீன்ல வரும். அது வரும். ஆமா, OnePlus 9ல பண்ணாங்க. OnePlus 9 சீரிஸ் ஜொமேட்டோ கூட பண்றேன், அவங்க கூட பண்றேன், ஊபர் கூட பண்றேன், அதெல்லாம் பண்ணா. இப்போ கூகுள் பிக்சல்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து இது எப்போ வந்துருக்குன்னு தெரியும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த மாதிரி கம்பைன் பண்ணிடுவாங்களாம். ஒரு ஆப்லேருந்து வந்து இந்த மாதிரி. இது நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஃபீச்சரு? சூப்பராக இருக்கு. மாதிரி ஹோம்ல இருந்து அப்படி ஃபுல்லாக கம்பைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவாக ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சு. இல்லை மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இல்லாமல் இது வந்து மெட்டீரியல் 3 இருக்கா இல்லையா? இதில் இருக்கு, பீட்டால இருக்கு. நீ பீட்டா தானே போட்டிருக்க? பீட்டால இருக்கு, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பீட்டால இருக்கு, ஸ்டேபிள் இல்ல. ஸ்டேபிள் இல்ல. ஓகே ஓகே. இன்னைக்கு QPR 2 வேற வந்திருக்குமே. இத யூஸ் பண்ணிட்டு வேற எதுக்குமே எனக்கு போக முடியல. QPR 1 பீட்டா 2 வந்துச்சு இன்னைக்கு. அது இன்ஸ்டால் பண்ணிட்டியா? 400 எவ்வளோ MB? 464 MB. ஓகே. இல்லை, நீ வந்து ஆக்சுவலாக டார்க் மோட் இன்னும் நல்லா இருக்கு. டார்க் மோட் தான் இருக்கலே சூப்பராக இருக்கு. ஆனால் 100% கம்ப்ளீட் டார்க் இல்லைல்ல? கம்ப்ளீட் டார்க் வந்துச்சா? நீ என்ன வால்பேப்பர் வச்சிருக்க? இது வந்து இது கூகுள் இதில் இருக்கும். இல்லை, நீ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கியா இல்லையா? இல்லை, நான் ஒன்றுமே நான் பண்ணல. சாதாரண கலர்ஸில் எதுவும் மாற்றின மாதிரியே இல்லையா வச்சவன்? ஆமாம், நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். சரி, இப்போ டார்க் தீம் வைக்கிறேன், கலர் மாற்றுறேன், அப்ளை கொடுக்குறேன். இதில் ஆக்சுவலாக நிறையா இருக்குங்க. நீங்கள் போயிட்டு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு இப்போ நத்திங் UI பீட் பண்ணி இப்போ இந்த UI தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இப்போ இந்த UIயில் நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு வந்துருச்சு, அதுதான் பெரிய ப்ளஸ். பீட்டா 2 வந்து இன்ஸ்டால் பண்ணலையா இன்னும்? இது QPR பீட்டா 2 வந்து பண்ணியாச்சு. பீட்டா 2ல தான் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு அனிமேஷனே இதில் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்போ கஸ்டமைஸ் பண்ணல. எப்படி பேட்டரி நல்லா இருக்கும் அதே மாதிரி வச்சிருக்கேன். இல்லை இல்லை, அனிமேஷன் இருந்தாலும் பேட்டரி நல்லா இருக்கு. அப்படியா? மெட்டீரியல் 3ல சூப்பராக இருக்கு. கவ்விடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான். இங்கே பாருங்க, இன்னைக்கு Android 16 அப்படியே இருந்துச்சு. அப்போ அடுத்தது அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன், என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி. ஸோ அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷனில் வந்து இன்னும் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அட்டாக்ஸு, அப்புறமா அன்சேஃப் வெப்சைட்ஸு, ஸ்கேம் கால்ஸு, டேப்லெட்ஸுக்கு வந்து இன்னும் பெட்டர் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, பிக்சல் டேப்லெட் எப்போ தான் அப்கிரேட் நல்ல டேப்லெட் விடுவாங்க? அதெல்லாம் விட மாட்டாங்க. இந்தியாவில் வராது, கடைசி இந்தியாவுக்கு வரவே வராதுங்க. எங்களோட ஃபோனே நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க, டேப்லெட் வாங்கிடுவீங்களா? ஃபோன் தான் எல்லாரும்
அப்போ நீ 50,000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணா வெக்கமே இல்லாம 25,000 ரூபாய்க்கு விற்கிற. ஆமா நாங்க அப்போ டேப்லெட் லான்ச் பண்ணா எவ்வளோக்கு லான்ச் பண்ணுவீங்க? 1.5 லட்சம் ரூபாய் லான்ச். சரி, அப்புறம் எப்படி விற்பீங்க? 50,000 ரூபாய்க்கு விற்பீங்களா? 25,000 ரூபாய்க்கு விற்போம். அப்புறம் எப்படி வாங்குவான்? உயிரை தான் வாங்குவான். சரி, இவங்க சாம்சங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி டேப்லெட்ஸுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. அப்போ அடுத்த சாம்சங் டேப்லெட்டில் இந்த யூஏயா? அதெல்லாம் வராது வச்சா. ஏன்னா இவங்க சாம்சங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் வந்து டெஸ்க்டாப் விண்டோயிங் லார்ஜ் ஸ்க்ரீன் டிவைசஸ்க்கு வந்து அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு போட்டு சாம்சங் எப்படி இருந்தாலும் 1 UI தான் யூஸ் பண்ண போகிறான். அதான் 1 UIக்குள்ளேயே வந்து இந்த விண்டோஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வரலாம்ல. சரி, இந்த அப்டேட்டு ஃபைல் சைஸ் எல்லாம் போட்டாங்களே வட்சா, சேஞ்ச் லாகுங்கிறத பற்றி ஏதாவது ரொம்ப சூப்பராக மென்ஷன்? சேஞ்ச் லாக்லாம் எங்கேயுமே மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. டீட்டெயில்டு சேஞ்ச் லாக்லாம் அந்த அளவுக்கு போட்டுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. உங்களோட இதில் இருப்பாங்க பாருங்கள். ஓகே. ஸோ பிக்சல் 6 சீரீஸ்லேயே வந்து அவைலபிளாக இருங்க இந்த அப்டேட்டு. நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதை தவிர வந்து ஃபீச்சர் ட்ராப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், விஐபி கான்டாக்ட் விஜெட், அதில் தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்திருக்கு. ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து புது விஜெட் வந்து ஆட் பண்ணலாமா, ரீசெண்ட் கால்ஸு, மெசேஜஸ், இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஷேர்ட் லொக்கேஷன்ஸு. ஞாபகம் இருக்காடா? இது நம்ம 5800 உள்ள ஏதாச்சடா? அந்த ஆமாம் ஆமாம் 5800 இந்த மாதிரி கான்டாக்ட் ஸ்க்ரால் பண்ணலாம். வேற அதுல உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இப்படி ஸ்க்ரால் பண்ணா ஓடிக்கிட்டே இருக்கும். 5233 5230 சீரிஸ் 60 ஓட அந்த 5320 வச்சிருந்தேன் நான். அந்த விட்ஜெட், அதுல உள்ள விட்ஜெட் சார், அது பிடிச்சி தள்ளினீங்கன்னா கான்டாக்ட்லாம் ஓடும். என்ன சார்? சரி, ஓகே. அடுத்து ஏஐ பவர்டு கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் இன் ஜிபோர்டு. ஸோ இந்த கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஜெல்லி அவகாடோ வித் பிளாக் ஐஸ் அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டிக்கர் வந்து கிரியேட் ஆகிடுங்க. ஜெல்லி அவகாடோ. நான் பன்னீர் பட்டர் மசாலா வித் ரெட் ஐஸ்னு பண்ணால் வரும். அதுக்கு புரிஞ்சிச்சுன்னா வரும். அப்படி இல்லைன்னா அசிங்கமாக அது பதிலுக்கு ஏதாவது ஒன்று கேட்கும், அமைதியாயிடும். ஸோ அடுத்து சேட்டலைட் டெசர்ஸ் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் ரெக்கார்டர் ஆப் வந்து ஏஐ ஜென்ரேட்டர் சம்மரிஸ் வந்திருக்கு ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்சுக்கு. பிக்சல் 8க்கு வந்து ரெக்கார்டர் கிளியர் வாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி இந்த ரெக்கார்டரில் வந்து பிக்சல் 8க்கு வந்து வந்திருக்கு. 6.3 அதுவும் 6.1 அது 6.2. கேமரா ஹெல்ப் கைடு, விஷுவல் டிப்ஸ், ஹவு டு, இதெல்லாம் வந்து எப்படி பெஸ்ட் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது அப்படின்னு வந்து எதில் வரும், அதெல்லாம் டிப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. எதில் வரும்? நியூ ஃபீச்சர் இன் பிக்சல் கேமரா ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெல்ப்பில் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. ஹெல்ப்புக்கு போகணுமா? ஏதோ நியூ ஃபீச்சர் இன் கேமரா ஆப்னு போட்டிருக்கு. அடுத்து என்ஹான்ஸ்ட் மேக்னிஃபையர் ஆப் வந்து இப்போ லைவ் சர்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கான். அப்புறம் பிக்சல் 9 அந்த இதில் வந்து எல்இ ஆடியோ வந்து ஹியரிங் ஏஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ப்ரெசிவ் கேப்ஷன் வந்து பெட்டர் ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. கனடா, யூகே, ஆஸ்திரேலியாவுக்கு. ஸ்மார்ட்டர் ஃபோட்டோ எடிட்டிங் கம்மிங் சூன், ஏஐ ட்ரிவன் ஃபோட்டோ எடிட்டிங்கு, இமேஜின், ஆட்டோ ஃப்ரேமிங். இது ஆட்டோ ஃப்ரேமிங் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஃபோனில் வந்துச்சு, இதில் இவனும் கொண்டு வந்துட்டானா? எல்லாருமே இந்த ஆட்டோ ஃப்ரேமிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல். இந்த OnePlusல வந்து 13s வந்தது ஆட்டோ ஃப்ரேமிங். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் பண்ணேன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணும். அப்புறம் பிக்சல் வந்து இப்போ டீட்டெயில்டு பேட்ரி கண்டிஷன் வந்து சொல்லுமா, பேட்ரி ஹெல்த் காட்டுறாங்களான்னு அப்போது டீட்டெயில்டு பேட்ரி கண்டிஷன் சொல்லும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கலையே. பேட்ரி யூஸ்வலாக வந்து பேட்ரியில் ஹெல்த் காட்டாது, பேட்ரி ஹெல்த் டிப்ஸு, பேட்ரி ஹெல்த் அசிஸ்டன்ட்னு இருக்கு, அவ்வளோதானா? அது சொல்லும் போல் இருக்கு. நீங்கள் வந்து பேட்ரி உங்களுக்கு ஹெல்த் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து சொல்லும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்து பேட்டரியோட கண்டிஷன் பற்றி சொல்லும். நீங்கள் அப்போ இந்த கண்டிஷன் இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இதில் ஒன்றும் இல்லையே. அடுத்து VO3 பில்டின் டூல்ஸ் இதெல்லாம் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வந்து வந்திருக்கான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பர்சனலைஸ்டு குரூப் சேட், கூகுள் மெசேஜஸில் வந்து குரூப் சேட் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது ரியாம் ஃபோட்டோ எடிட்டரில் வந்து இன்னும் பெட்டர் ஏஐ அசிஸ்டட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து வந்துருக்கு. என்ன மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்டு? ஏஐ வந்து சொல்லும் என்னெல்லாம் இந்த எரேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணால் இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். இதெல்லாம் முன்னாடி இருந்தது தானே? இல்லை, ஏஐ யூஸ் பண்ணி உனக்கு சொல்லும். ஒரு கிளிக் பண்ணிட்டாலே வந்து சொல்லும் இவங்களை ரிமூவ் பண்ணுமா இல்லை மூவ் பண்ணுமா ரீமேக் பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் ஆப்பிள் வாட்சுக்கு வந்து பிக்சல் வாட்சுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. வேர் OS வாட்சுக்கு வந்து நிறைய வந்திருக்கு. சூப்பர்.
எக்ஸ்டர்னல் சேஃப்டி ஜெக்கு, எமோஜி கிச்சனு. ஸோ அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குது. என்னென்ன ஃபோன்ஸ்க்குலாம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது. மோஸ்ட்லி நிறைய ஃபோன்ஸுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தான் நினைக்கிறேன். இந்த விஐபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா ஃபோன்ஸுக்குமே இருக்குது. ரைட், சரி. அடுத்த கமெண்ட்டு எம்டி யாசிப். ப்ரோ 35Kக்கு ஐக்கூ நியோ 10 போகலாமா, இல்லை ஓல்டு ஃப்ளாக்ஷிப் மாடல் செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா? கேமிங் ட்ரிப்பு போகும்போது மட்டும் ஃபோட்டோஸ் 2 months டைமு. கரண்ட் மொபைல் எஸ்ஓசி 7 hours, எஸ்ஓடி 7 hours வருது. எனக்கு யூசேஜ் பார்த்தீங்கன்னா மூவி, ரீல்ஸ், ஷார்ட்ஸ், நைட் மட்டும் 2 to 4 hours கேமிங். அப்போ யூஸ்டு ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கான் போல மொபைல்லையே. ஐக்கூ 12 யூஸ்டு சொல்லலாமா? சொல்லலாம். 35K பேட்ரி லைஃப் அது நல்லா தான் வச்சா இருந்தது 12. அது என்ன ஐஃபோனா என்ன? இல்லை, அதை விட ஐக்கூ நியோ 10 53 பெட்டராக 1 hourல 69 இருந்தது. 433க்கு 69 இருந்துச்சு. half an hour கூட ஆகலை. ஆமாம், half an hourல 10% குறைஞ்சிருக்கா? அப்படிலாம் சொல்லாது, 16 தான். 16 ஒய்ஃபைல எங்க ஆளை பாரியா, இங்க கன்னு மாதிரி இருக்கான் பாரியா எங்க ஆளை. சரி, ஓகே விடு. 7 மணிக்கு 100% இருந்தவன் 65 இருக்கான். இன்னும் பாயசத்தை போட்டுடலாமா? விட மாட்டேன், இனிமேல இருந்து விட மாட்டேன். சரி, அப்போ ஐக்கூ 12 சொல்லலாம், OnePlus 13R சொல்லலாம், இந்த மாதிரி டிவைசஸ்லாம் சொல்லலாம். ஆமா, நல்லா இருக்கும். ஐக்கூ 12னா கொஞ்சம் வெளியில் எப்போயா டூர் போவேன், ஃபோட்டோ எடுப்பேன்னார்ல, அதுக்கு ஐக்கூ 12 சொன்னேன். மற்றபடி ஃபோட்டோலாம் பெருசாக எடுக்க மாட்டேன். 35K கிடைக்குதா ஐக்கூ 12? யூஸ்டு கிடைக்க தானே செய்யும். 40,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்துச்சு 1256. ஓல்டு ஃப்ளாக்ஷிப்னா வந்து என்னன்னு தெரியல. ஓல்டு ஃப்ளாக்ஷிப் அதனால தான் OnePlus 12 கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல? அதுவும் கிடைக்கலாம். 35K ஏன்டா 45,000 ரூபாய்க்கு வாங்கினவங்கலாம் இப்போ எவ்வளோக்கு விற்க முடியும்? 45,000க்கு வாங்கி 40,000க்கு விற்றுட்டு இருப்பாங்க. 45,000 ரூபாய்க்கு கிடைச்சதானே 12? கிடைச்சதாவா? வந்துச்சே. மை காட், என்ன அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சா? சேஞ்ச் பண்ணி ஆகணும் போலையா? என்ன சேஞ்ச் பண்ண போற நீ? ஆல்ரெடி அவங்களே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்களா இருக்கும். கரெக்ட் தான், நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு ஃபோன். இப்போ சொல்லு, இதுவா அதுவா ஸ்மூத்னஸ்? இதுவா அதுவா? ஐயோ டஃப்பா இருக்கே. உண்மையா சொல்லு. எனக்கு வந்து விஷுவலி ப்ளீசிங் அப்படின்னா எனக்கு இதுதான். சரி, இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடைசியில் லாக் ஸ்க்ரீனே ஆப்பிள்லேருந்து எடுத்துன்னு வந்த பற்றியா? அங்கே நிற்கிற நீ. அதையும் நேற்றே என்னாச்சு பார்த்தல, இந்த லிக்விட் இது வந்தாலும் வந்துச்சு நைட்டு WWDCல நிறைய ட்வீட்டு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. ஐயோ, இந்த சைனாக்காரன் உடனே கோடெலாம் காப்பி அடி பண்ணுவோம், ஐயோ உடனே இந்த லிக்விடை நானும் கொண்டு வருவேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஆனால் அவங்க வீட்டிலாம் தீம்ஸ் இருக்குது, அது எல்லாரும் மறந்துடுறாங்க. இதுவே காசியன் பிளர் ஓப்போல இருந்தாலும் வந்தது. தீம்ஸ் எல்லார்ட்டையும் இருக்குது. பிளர்லாம் வந்து பேசினான்னு வையே, நாங்களாம் பிளர் எந்த காலத்துலையும் வச்சுருந்தோம். யாரு? நோக்கியாவில் இருந்தது, எல்லாத்துலேயும் பிளர் இருந்தது. நோக்கியா, மீகோவில் கூட இருந்துச்சுல்ல? இல்லை, நிறைய இதில் இருந்தது வச்சா. சிம்பியான்லாம் நம்ம கஸ்டம் ஃபேமரில் போடுவோம், அதிலெல்லாம் உண்டு. நான் அதுக்கு தான் டிலைட்டோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுலேயே தனி பேக்ஸ் இருக்கும், ஐகான் பேக்ஸு, விட்ஜெட்ஸ் எல்லாமே. என்னது கிளாஸு, அப்பயே அதெல்லாம் இருந்தது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அல்பாய்ஸில் போயிட்டாங்க. இப்போ இவங்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அல்பாய்ஸில் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது போகிற பக்கம் பார்த்தா. ஆமாம். அடுத்தது QPR பீட்டா 2 வந்துருச்சு. நீ இன்ஸ்டால் பண்ணிட்ட. புதுசாக என்னென்னா செம்மையாக இருக்கு, டெஸ்க்டாப் மோடு வந்துருக்கு. இப்போ நீ கனெக்ட் பண்ணி டெக்ஸ் மோட் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதுல? அப்படியா? ஆமாம், ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணிட்டா போதும் யூஎஸ்பியில். டெக்ஸ் மோடு வேற லெவலில் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் எது நல்லா இருக்கு? என்னது இம்ப்ளிமெண்டேஷன் எது நல்லா இருக்கு? என்னது இம்ப்ளிமெண்டேஷன்? இங்க பாருங்க, எங்க ஆள் தான் கரெக்டாக இருக்கான். டேய், அதுதான்டா இங்கேயும். என்ன எங்களுக்கு அப்படிலாம் வராது, உடனே தான் இப்படி அப்படியே ஃபுல்லாக வந்துடுது பாருங்க. எதுக்கு நீங்கள் தடவிக்கிட்டீங்க? டேய், இவன் எப்படி யோசிச்சிருக்கான்னு புரியல உனக்கு. நோட்டிஃபிகேஷன் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் என்னது இம்ப்ளிமெண்டேஷன் எதுல நல்லா இருக்குன்னு என்ன கேள்வி? எனக்கு ஸ்க்ரோல் பண்றத விட டப்புன்னு ஒன்னு போட்டா அப்படி வரணுங்க. அப்படி இல்லடா, இப்போ நீ ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஐயோ அப்படின்னு டார்ச் ஆன் பண்ணுவ, அதெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்குன்றேன். ஆமா, எதுவுமே மறைஞ்சு போகாது. இதுலயும் டார்ச்லாம் இருக்குல்ல, ஆனா இப்படி தள்ளனோட காணாம போயிடுது. இந்த அளவுக்கு யோசிச்சோன்னா என்ன பண்றது? எல்லாரும் இப்படிதான் நோட்டிபிகேஷன் போட்டு டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா, போற போக்கு சரியில்லை. ஸோ
ஸோ இப்போ நீங்கள் QPR பீட்டா 2ல இருந்தீங்கன்னா QPR 1 பீட்டா 2ல உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டெஸ்க்டாப் மோட் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒரு ஆல்ரெடி பேட்டரி தாங்கல இத டெஸ்க்டாப் மோட்ல யூஸ் பண்ணி பிக்சல்ல தான் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு ஆனா ஆஹா ஓஹோலாம் இல்லையே. அதனால தான் நீ இதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு டாஸ்க் பார் iPhone 12 Pro கிளாஸ் யூஐயோட தரேன். லிக்விட் கிளாஸ். சாம்சங்கோட டெக்ஸ்ட் மோடு இப்படியே போடுது 20% ஸ்பாட்ல போய்டும். பட்ஸ் பேட்டரி பேக்கப் வந்து இப்போ நார்மலா நீ சொன்ன அந்த பில்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே சமயம் இந்த கல்பிரிட்ஸ் எல்லாம் என்ன சாக அடிக்குது இதெல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க பேர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம். ஒன்றும் பண்ண முடியாது, டெலீட் பண்றேங்க. சரி அதையே சொல்லிடுறேன், டெலீட் பண்ணுங்க. பாலிஷ்டு டெஸ்க்டாப் விண்டோயிங், ஃப்ளெக்சிபிள் விண்டோ டில்லிங், அப்புறம் மல்டிபிள் டெஸ்க்டாப் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குங்க. ஆப் காம்பேட்டபிலிட்டி, அப்புறம் மல்டி இன்ஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சாம்சங்கும் கூகுளும் தான் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த வந்து இதை வந்து எல்லா டிவைசஸ் கொண்டு வரணும், பிக்சலுக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்ட்னர்ஷிப். சாம்சங்கும் கூகுளும் இப்போ ஓவர் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப நாளாமா. நாங்கெல்லாம் இப்போ ஐக்கியமாயிட்டோம் ஒன்றுக்குள்ளு. சாம்சங்கும் கூகுளும் தான், OnePlus கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும். யார் எங்க கூட வராங்களோ நாங்கள் சேர்த்துப்போம். கூகுளும் நத்திங்கும் ஏன்டா சேரல அந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ்லாம் நாங்கள் எடுக்கிறது கிடையாது. ஒன்லி குட் ட்ரஸ்ட்வர்த்தி கம்பெனிஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நாங்களும் சாம்சங்கும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அன்னியனில் சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பக் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கா? கேமரா பக் ஃபிக்ஸ் வந்து சரியாயிடுச்சான், டார்க் தீம் ஆட்டோ டார்க் தீம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சான், அப்புறம் நியூ ஆப்ஸில் வந்து ஷார்ட் கட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு போட்டிருக்கு. வால்பேப்பர் செட்டிங்ஸு, அப்புறமா லாக் ஸ்க்ரீன் ஜெமினி ஃபிக்ஸஸ் இதெல்லாம் வந்து வந்துருக்கு. எனக்கு அப்பப்போ ஷட்டர் அப்பப்போ மிஸ் ஆகுது. ஷட்டர் எடுக்கும்போது இங்கே பாருங்க ட்ராஷ் போட்டுக்கிட்டு இருக்கேனா, ஆனாலும் அப்படியே இருக்குது. அதை பார்த்தீங்களா, நான் வாட்டி ஆகிடும் டேப் பண்ணோன்னே தான் வந்தது. செகண்ட் பீட்டா தானே, இன்னும் நிறைய பீட்டா வரும். செப்டம்பர் தான் ஸ்டேபிள் அப்டேட்டு, அதுக்கு வரைக்கும் வந்து பீட்டா வந்துக்கிட்டே இருக்கும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அடுத்த கமெண்ட் வரன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. I am the guy who earlier asked for TWS option comparable with iPhone and Apple Watch. But after some thought I realized it's not worth spending 12 to 15k just for that use case. Now I have decided to look under 5k. I'm considering CMF Buds Pro 2. What do you think? Would you recommend it or is there any better option? பேட்டரி பிரச்சனை வந்துருக்கு. ரியல்மி பட்ஸ் ஆர் 7 ப்ரோவே கார்டு ஆஃபர் போட்டால் 5000 ரூபாய். அப்படியும் இல்லைண்ணா OnePlusோட பட்ஸ் திடீர்னு ஆஃபர். கார்டு ஆஃபர்லாம் போடாதீங்க, நார்மலாக அப்பப்போ சேல்னு ஒன்று போடுறாங்க, அதுலேயே 5000 ரூபாய்க்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 5000க்கு டியூவல் டேக் டியூவல் டிரைவர் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்று TWSனால் அதுதான். ஸோ அதனால் அது கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி லைஃபும் நல்லா இருக்க போது என்ஜாய் பண்ணுங்கள். இது OnePlus தானே சொல்கிறீங்க? இது ரியல்மி பட்ஸ் ஆர் 7 ப்ரோ. ஓகே OnePlus அந்த பட்ஸ் 3 நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது எப்பரா இருக்கு? CMF எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட்ஸ் 2 ப்ளஸ் நல்லா இருக்கு. அதுவும் இதெல்லாம் இருக்குல்ல, எல்டாக்லாம் இருக்குல்ல. ஆமா, டியூவல் டிரைவர்ஸ் கிடையாது. ஆமா, சிங்கிள் டிரைவர் தான். ஆமா, அதுவும் நல்லா இருக்கு. ஆனா இது வரைக்கும் பேட்டரிக்கு பிரச்சனை இல்ல. இப்போ அதான் பட்ஸ் ப்ரோ 2ல வந்து பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆமா, இப்போ நார்மல் யூஸ்க்கு தெரியல. இப்போ லாங் டர்ம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த நிலைமை எப்படி இருக்கும்? 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ரிப்போர்ட்டே பண்றாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஒரு சைடு மட்டும் வேகமாக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சு அப்புறம் செத்து போயிடுது. கேட்டேன் கேஸில் பின்னு பெண்டாக இருக்குன்ட்டு 2000 ரூபாய் கேட்பாங்க கஸ்டமர் கேரில். பர்த்டே 2500 ரூபா. 2000 ரூபா நேற்று ஆஃபரில் 2000 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ 1850 எதுவும் கேட்காங்க ப்ரோ, வெறும் பின்னு பெண்டாக இருந்தது. பின்னு எப்படி பெண்டாச்சு? அது யூஎஸ்பியில் வந்து ஏதோ ஆயிருக்காங்க. ஓ, யூஎஸ்பிலையா? கேஸில். ஓகே, டீசெண்டாக இருந்தது. அடுத்தது ROG வரிசையாக வளைச்சு கேமிங் லேப்டாப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 50, 60, 50, 70. இப்போ ப்ரைஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு. கோர் அல்ட்ரா, அப்புறம் i7, AMD Ryzen HX சீரீஸு, 2.5K 165Hz, 1TB 90W ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆண்டவர் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கிறது இந்த ROG Zephyrus G14 தாங்க. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக ப்ரீ ஆர்டர் மட்டும் 2 லட்ச ரூபாயா? அதெல்லாம் சீப் ஸ்டஃப். நம்ம தான் 2 கோடி ரூபா வாங்க போகிறோமே, சேனலில் தான் அடகு வைக்க போகிறோம்ல. அசால்ட்டு 50 லட்ச ரூபா வரப்போகுது.
வாங்கிட்டு எத்தனை லேப்டாப் வாங்கலாம் பார்த்துக்கு. நான் எதுக்கு மேன் லேப்டாப் வாங்குவேன்? 50 லட்ச ரூபாய் கிடைச்சதுன்னா வேர்ல்டு டூர் போயிடுவோம் மேன். ஐயோ அந்த ஒரு மாசத்துக்கு கண்டென்ட் பண்ணுமே. எதுக்கு? உன்னைய சேர்த்தானே உள்ள வச்சு. சரி, அந்த ஒரு மாசம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு இருந்துருவோம். அதுக்கப்புறம் சிறக விரிச்சு பறப்போங்க. திரும்ப அந்த காசு காலியானதுக்கு அப்புறம் மறுபடியும் சேனல் அடக வைக்க வேண்டியதான். அதானே? இவன் இல்லைன்னா யாரு வேற ஒருத்தன் வருவான். கரெக்ட். என்ன போனா அதை வாங்கிக்கோங்க, ரெண்டா வாங்கிக்கோங்க. நான் ஒரு இடத்துல போயிட்டு வீடியோ போடுறேன், நீங்களும் ஒரு இடத்துல போயிட்டு வீடியோ போடுங்க, முடிஞ்சது. எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து மனோபால வருவார்ல எதிர்நீச்சல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. வேற வேற ஊர்ல போய் வீடியோ ஒரு மாதம் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் நாங்க. குங்ஃபூவின் தாயிடமான சைனாவில் அப்படிதான். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 1,45,000, அது வந்து 1,85,000 வரைக்கும் போகுதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதெல்லாம் இது வந்து ஹை அண்ட் மாடல்லாம் வந்து இன்னும் 2 லட்சம் போகும். ஓகே, நீங்க வாங்கி இருக்கிறது 2.5 லட்சம் இல்ல? இல்ல அதான் 2 கோடி. சாதாரணமா சொல்றேன் 2 கோடி. ஆமாடா, போடு போடு. அதுக்கப்புறம் ஈஸி அப்படின்னாரு. I have been using Boat Rockers 370 over ear for about 5 years. Now the headphone is broken. Suggest me a good over ear headphones. I play PUBG on PC, so it should be suitable for that. I prefer something that has some bass control, not too heavy. My main preference is good audio. என்ன உங்க ஹெட்ஃபோன் ஓவர் இயர் தான் 3000 ரூபாய்க்கு வருமா இல்ல 10,000 ரூபாய் வைப்பீங்க? எது? நத்திங் ஹெட்ஃபோன் 1. ஆமா, அது 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா 20,000 ரூபாய். 15 வரைக்கும் போகும். 2 வருஷம் கழிச்சு டிஸ்கவுண்ட்ல 10,000 ரூபாய். இல்ல போஸ் காம்படிஷன் அவசரப்படாதீங்க. 2 வருஷம் கழிச்சு அதுல பேட்டரி நிக்காதடா. இருக்கட்டும், 35,000 மினிமம். போஸ் காம்படிஷனா? போஸ் யாரு? சின்ன பையன் அவன் தாங்க. எங்க காம்படிஷன் இது பண்ணான். சரி, 3000 ரூபாய்க்கு சொல்லு. அந்த இது நல்லா இருந்தது வாட்ஸா, ஜெப்ரானிக்ஸோடது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா இருக்கு. அது ஒயர்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு தடவை நியூ ரிபப்ளிக் ஒன்று பார்த்தோமே, பரத் கூட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தானே. பாஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கா? ஆமா இருக்கு. சவுண்ட் மாஸ்டர் மோட்னு ஒன்று இருக்கும். ஆன் பண்ணும்போது இந்த சவுண்ட் மாஸ்டர் மோட் போகும். ஆனால் அது வந்து ப்ளூடூத்தில் தான் அதெல்லாமே வேலை செய்யும். அது இல்லாமல் நார்மல் மோடில் தான் ஒயர்டில் வேலை செய்யும். ஒயர்டில் வந்து அந்த மோட்லாம் ஸ்விட்ச் ஆகாது. ஸ்விட்ச் ஆனா இருக்கும்போது தான் அந்த மோட்லாம் ஒர்க் ஆகும். இதுவும் நல்லா இருக்கு. அர்பன்ல HX30 அதுவும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. அர்பன் சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கு? அதெல்லாம் அது சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல இது சென்னையில தான் இந்த கம்பெனி வந்து இந்த சென்னை தான். குரோம்பேட்டா சேத்பேட்டா. அது வேற. அது மவுண்ட் ரோட்க்கு பக்கத்துல இங்க நினைக்கிறேன்ல. டி நகர் ராயப்பேட்டை அந்த சைடு இருக்கும். அப்புறம் மோட்டரோலால கூட நிறைய இந்த மாதிரி 3000 ரூபாய்க்குலாம் வந்திருக்கு இல்ல? மோட்டரோலா நிறைய பிராண்ட்ல இருக்கு வாட்ஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா நாய்ஸ், மிவி, போட்டு இதுலயும் இருக்கும். அந்த ஒரு சோனியே ஆஃபர் டைம்ல வரும் 3000 ரூபாய். சீப் மாடல்ஸ் ஒன்று நிறைய இருக்கு. அது வந்து ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் பேஸ் ப்ரியராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அப்படி இல்லை நான் ஒயர்டு யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் கேமிங் அப்படிங்கிறதுனால லேட்டன்சி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா கப்பு மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே ஓகேயாக தான் இருக்கும். என்னையா நாய்ஸ் அப்படியே போஸ் மாதிரியா இருக்கு. நீ நாய்ஸ் போஸ் மாதிரி இருக்கு. ஜெப்ரானிக்ஸ் பாரு, சைலன்சியோ, அதுக்கெல்லாம் அரண்டுட்டாங்க. ஜெப்ரானிக்ஸ் சைலன்ஸ் SILENCIO. அதான் அதுலேயே வருது. இதை பார்த்தாலும் நீ ஷாக் ஆக. என்னையா இது சோனி மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு கம்பெனி எடுத்து வச்சுக்கிறானுங்க போல. எப்படி சவுண்ட் மான்ஸ்டர் மோட்லாம் இருக்கு. அப்படியா இருக்கா? அதான் அதிருது. அந்த இதுல மாதிரி வருது. 40% to 50% மேட்ச் ஆகுது. க்ரஷர் ஈவோ காசு இருந்தது அப்படின்னா அந்த க்ரஷர் வாங்க சொல்லலாம். நீ ஏன் வருத்தப்படுற? அதான் 2 கோடி வருது. சேனல் தடமடங்கி போறல. அப்புறம் என்ன அவருக்கு என்ன நீங்க ரூபாவா கொடுக்க போறீங்க? இதுல என்னடா இருக்கு? 2 கோடி ரூபாய் வரதுக்கு காரணம் இவங்க எல்லாம் இருந்தானே. நான் பிரிச்சு கொடுத்துருவோம் கொஞ்சம். போடு. அருணாச்சலத்துல வர அந்த அப்பா ரஜினிக்கு அந்த மாதிரி எங்க ஆளு அதையும் பிரிச்சு கொடுத்துட்டு ஒரே ஒரு கோபுரத்தோட சுத்திக்கிட்டு இருப்பாரு. அது முத்துடா. அது முத்து மாத்தி சொல்றியடா? முத்து முத்துல தான் அப்படி வரும். அருணாச்சலத்துல அப்பா இருப்பாரு. பணக்கார அப்பனா முத்து அப்பா. ஐயோ ஐயோ. அடுத்தது OWS ஒன்று வந்துட்டாங்க. ஓப்பன் இயர்
நாங்களும் வந்திருக்கோங்க. ஓப்பன் இயரா? அதுதான் ஒன்னுத்த லான்ச் பண்ணி விட்டா போதும். இல்லடா இது வந்துட வேண்டியது. இல்ல இது ஆக்சுவலா சைனால இருக்கு, அதனாலதான் நத்திங் பண்ணாங்க. இது வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் இந்தியா லான்ச் 2500 2000 3000 பண்றாங்க. அடுத்த வருஷம் தான் லான்ச் ஆகும். கேட்டா லான்ச் நாங்க வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாட்ஸ் இது என்ன பிரைஸ் சொல்றாங்க? ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் உங்களுக்கு ஆஃபர்ல எவ்வளோ அப்படின்னா ப்ரைஸே போடல, அமேசானில் இருக்குன்னு போட்டிருக்கு. அமேசான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ப்ரீ ஆர்டர் தான் போயிட்டு இருக்கு இப்போ. 3999 ஓன்லி. ஓகே, ஆக்சுவலாக இப்போ இந்த ஓப்பன் இயர்ல இருக்கல சூப்பரா பண்றது யாருன்னா, நீங்க யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சவுண்ட் கோர், ஆங்கர் சவுண்ட் கோர், அவங்களதுல கியூ சீரிஸ்னு ஒன்று இருக்கும், நல்லா பண்றாங்க. 2000 rupeesலேருந்தே இருக்கு ஓப்பன் இயர். யூஸ் பண்ணிருக்கீங்களா? நல்லா இருந்தது. அதனால நீங்களும் யாராவது செக் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. 70 மணி நேரம் டோட்டல் பேட்டரி லைஃப், 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 10 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் கிடைக்கும். குவாட் மைக், இஎன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. IPX5 ரேட்டிங்ஸு, கிறிஸ்டியல் கிளியர் கால்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. சூப்பர். அடுத்த கமெண்ட் முகமது ஹாரிஸ் ரஹ்மான். ப்ரோ, ஐ எம் யூசிங் நத்திங் ஃபோன் 2A 9 months ஆச்சு, வாங்கி க்ரீன் லைன் வந்துருச்சு. வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா ஃபார் டிஸ்பிளே? பண்ணணுமே, முடியணுமே. அசால்ட்டாக கிளைம் நத்திங் தான் சொல்லியிருந்தாங்களே. இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணாங்க. இந்த ட்விட்டரில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க 2A க்ரீன் லைன்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்தது வந்த புதுசில், இப்போது பண்ணித்தராங்க, நல்லா பண்ணுறானுங்க. இவங்களும் பண்ணுறாங்களா வச்சா? சென்னையில் உள்ள அண்ணா நகர் சர்வீஸ் சென்டரில் வந்து ஷாமி சொன்னாங்க 13 Pro வந்து இப்போது ப்ரோக்ராம்குள்ளே இருக்குது. எப்படின்னா அந்த பிங்க் லைன் க்ரீன் லைன்னா வந்தால் ஃப்ரீ 13 Pro. ஆனால் அதுக்காக டென்ட்டுலாம் ரொம்ப ஹெவி யூஸ்ட் மார்க்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தர மாட்டாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பிங்க் லைன் க்ரீன் லைன் இந்த மாதிரி லைன் இஷ்யூ வந்ததுன்னா 13 Proக்கு வந்து கவர் பண்ணுறாங்களாம். குட் குட் குட். அடுத்தது ஷாமி SU7 அல்ட்ரா, அந்த நியூபர் ரிங் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதில் வந்து ரெக்கார்டு படைச்சிருக்குங்க. 7 minutes 7.4 minutesல வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டில் வந்து இது ட்ராக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ட்ராக்ல இது ஒன்று தான் ஓடிச்சா? இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை 2 secondsலையா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணியிருக்கு. கன்னடக்கம் தான் நேற்று வரல அப்படின்னோம்ல, இந்த கார் தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. சரி சரி, நீ என்ன ஓட்டுறது நிறுத்து. இதே வச்சா நிஜமாவே 2 seconds கீழே போச்சா இது? இல்லை 0 to 100 வந்து என்னது 2 seconds 1.98 seconds 2 seconds கீழே. ஆமாம், பயங்கரமான மோட்ரு இது. இதில் பாரு, இதில் வந்து நடுவில் ஒரு டைமில் வந்து 6 minutes எதுலையோ டைமில் இதில் ஸ்பீடு காட்டுவானுங்க, வேறு லெவலில் போகும் ஸ்பீடு. 6 minutesல வந்து காட்டுவானுங்க, வேறு லெவலில் ஸ்பீடு போகும். 6 minutesலையா? ஆமாம், 6 minutesக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பீடு வந்து எவ்வளோக்கு போகுது? 6 minutes. இப்போ சவுண்டு சூப்பராக இருக்கானே. இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது? 300க்கு மேலே. ஆக்சுவலாக 350 வரைக்கும் போகுமா மேக்ஸிமம்? 350லாம் ஓகே தான் வச்சேன், பெரிய ஸ்பீடு கிடையாது. 350லாம் ஓகேயா? இந்த மாதிரி ட்ராக்குக்கு ஓகே தான் ஆண்டவா. அது என்ன வண்டி ஆண்டவா? நம்மளோட Volkswagen GT Virtus 220 போகுது நம்ம ரோட்ல. இல்லடா, அதுக்கு சொல்லடா. அது நீ இப்போ நம்ம எல்லாம் ஒரு 400 போனாதான் இவெல்லாம் இதுவே இல்லை, மேக்ஸிமமாகவே 350 தான் ஸ்பீடு. இதுக்கு வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட்டு ப்ரொடக்ஷன் EV. ஆமாம், அதோ போகுது 300 அதான் போகுது. இது மேபி இது ட்ராக் வந்து பெண்டாக இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக இருக்கு அந்த ஒரு இடத்துல, அதனால ஃபுல் ஸ்பீடு எவ்வளோன்னு தரல. 341 350 மேக்ஸிமம் ஸ்பீடா, ஆனால் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிடுச்சு இது ஸ்பீடு. டியூன் பண்ணியிருப்பானுங்க ரேசிங்கோசரம். இது ஆக்சுவலாக EV தானே? அதான் அது ஏதாவது டியூன் பண்ணி வச்சிருப்பானுங்க. இல்லை, ஆனால் EV தானே. EVயோட லேப் ரெக்கார்டு வந்து பீட் பண்ணிடுச்சு இந்த ட்ராக்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷன் கார் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரி, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி இன்ஜின் பேஸ்டு இருக்கு இல்லையா, அதுலலாம் எவ்வளோவா ஃபாஸ்டஸ்ட் 0 to 100? அது தெரியல, அது இன்னும் கம்மியாக இருக்கும். அப்படியா? சரி, செக் பண்ணி பார்க்குறேன் வீடியோ முடியறதுக்கு. EVக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் இதில் என்னன்னா 2 V8 S இன்ஜினா ஒரு V6 S மோட்டர் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. மேக்ஸிமம் பவர் வந்து 1548 PS. ஆஸ்பார்க் அவுல் எவ்வளோடா? 0.178. இங்க நூபர் 1.78 0 to நூபரிங்க is currently considering the world's fastest accelerating production car. எலக்ட்ரிக் அது. எது? ஹைப்பர் கார், ஆல் எலக்ட்ரிக் ஹைப்பர் கார்.
நான் இங்கே பாரு நார்மல் கார் போனேன்னு வை 3.2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இல்லை ஸ்பீடு சொல்கிறீங்களா? 0 to 100 எவ்வளோ 0 to 100 நிறைய இருக்கும். இல்லை ப்ரொடக்ஷன் காரா அது? ப்ரொடக்ஷன் காரா? ப்ரொடக்ஷனில் இருக்காது. நீங்க எலக்ட்ரிக் கேக்குறீங்களா இல்ல சாதாரணமா? நார்மல் கார்ஸோட எலக்ட்ரிக் கேஸ் கார்ஸ் சீக்கிரமா ஆக்சிலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லாம்போர்கினி உருஸ் 3.6 செகண்ட்ஸ். அதான் சொல்றேன், இந்த மாதிரி எலக்ட்ரிக்ல தான் மோட்டர் வந்து பார்த்தனா மேபி அது எதுனாலனா இன்ஜின் அதெல்லாம் இருக்கும், பவர் அந்த வெயிட்னால மேபி இருக்கலாம்டா. இங்க பாரு இதெல்லாம் 3.2 செகண்ட்ஸ்லாம் கூட இருக்கு. ஏதோ MG சைபர் ஸ்டேரா MG இது. ஆமா, ஸோ ஒரு சில காசுலாம் போட்டு வச்சிருக்கானுங்க. பா இது என்னது யாருதுடா இது? AMG-யா? இங்கே பாரு AMG ரேசிங் 0.9 செகண்ட் 0 to 100 அடிச்சு உடனே இழுத்துட்டு போய் இங்கே கவுத்து விட்டு போயிருமா? 0 to 100 in 0.956 தான் ஒரு செகண்டு. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இது. இதெல்லாம் முன்னே இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டைம்லாம். ஃபாஸ்டஸ்ட் கார் இது, எதில் ஃபாஸ்ட்டாக இதில் ஆக்சலரேஷன் மாசாக இருக்குது, பிரேக்கிங். ஆனால் அதுக்காக இவ்வளோலாம் வராதுடா. 1 செகண்ட் 1.8 செகண்ட் 1.7 செகண்ட்ஸ்லாம் கஷ்டம்டா. ஜஸ்ட் 2.4 செகண்ட்ஸ்ல புக்காட்டி இருக்கு. ஆனா அது 60 மைல்ஸ் per hour தான. அது 2 செகண்ட்ஸ் போட்டுருக்கு. அண்டர் 2 செகண்ட்ஸ். அதெல்லாம் 1 செகண்ட் போட்டுருக்காரு அவரு. 0.9 செகண்ட்ஸ்னா அது EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள். EV-ல வெயிட் கம்மியா இருக்கும். இது உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் EV-ல மெயின் இன்ஜின்லாம் அதே தான் இருக்கு. அந்த V8 இன்ஜின் தான் இருக்கு. ஆனா பேட்டரி கொஞ்சம் வெயிட் இருக்கும். இதுல உங்களுக்கு என்னென்னமோல இருக்கும். சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் நாக் அவுட் நந்தா. நாக் அவுட் நந்தாவா? நாக் அவுட் நந்தா அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அண்டர் 20K ரியல்மி P3 Pro மஜா ஆப்ஷனு, டிசைன் முக்கியம், இல்லாட்டி இவன் தான் பீஸ்ட். அண்ட் Vivo T3 Pro 7 Gen 3 CMF2 Pro UI, iQOO C9s பேட்டரி, Vivo T3 ஆல்ரவுண்டர், Oppo K13 பேட்டரி. நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க 20K வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு, அதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ரைட்டே. இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.